வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய ஆப் எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் எக்ஸ்டென்ஷனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி லைவாக நம்ம கிரியேட் பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து கூகுள் ஆட்ஸ் ஆப் எக்ஸ்டென்ஷனா என்ன அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் எக்ஸ்டென்ஷனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேரை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ரைட்டுங்களா? இது எங்கே யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்ச் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சர்ச் ஆடுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். யாரெல்லாம் இந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ உடனே அந்த பர்டிகுலர் ஆப் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோருக்கு வந்து போகும். அங்கே போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நிறைய பேரை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோல் என்னன்னு சொல்லி பார்க்குறப்போ, கெட் பீப்புள் டு டவுன்லோட் யுவர் ஆப். அதாவது நிறைய மக்களை அல்லது நிறைய கஸ்டமரை உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வைக்கிறது தான் இதோட மெயின் கோலாக இருக்கும். ரைட்டுங்களா? இந்த ஆப் எக்ஸ்டென்ஷனோட மெயின் கோலே இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் யூ வாண்ட் டு கெட் பீப்புள் டவுன்லோட் யுவர் ஆப், யூஸ் ஆப் எக்ஸ்டென்ஷன். உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நிறைய பேரை டவுன்லோட் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் டு என்கரேஜ் பீப்புள் டு டவுன்லோட் யுவர் ஆப் எதர் iOS ஆர் ஆண்ட்ராய்டு. உங்கள்கிட்ட உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான iOS ஆப் இருக்குது அல்லது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது அப்படின்னா அந்த iOS அல்லது ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஆப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறப்போ, ஆப் எக்ஸ்டென்ஷன் ஷோகேஸ் யுவர் மொபைல் ஆர் டேப்லெட் ஆப் பை ஷோயிங் எ லிங்க் டு யுவர் ஆப் பிலோ யுவர் ஆட். அது உங்கள் கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இது கீழே வந்து இந்த பர்டிகுலர் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆகும். யாரெல்லாம் அதை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக போய்ட்டு அந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ கிளிக்கிங் திஸ் லிங்க் லீட்ஸ் யூ டு யுவர் ஆப் டிஸ்கிரிப்ஷன் இன் தி ஆப் ஸ்டோர். அதாவது அந்த பர்டிகுலர் லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த ஆப் எக்ஸ்டென்ஷன் யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த லிங்க் வந்து உங்களை எங்கே டேரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப் ஸ்டோருக்கு வந்து உங்களை டேரெக்ட் பண்ணும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து விசிபிள் ஆகிறப்போ நீங்கள் பே பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? தட் இஸ் இம்ப்ரெஷன் வந்து ஃப்ரீ. அதை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ தான் சார்ஜ் பண்ணப்படும். அது எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு சொல்லி பார்க்குறப்போ, அந்த பர்டிகுலர் ஆடை வந்து அதாவது சர்ச் ஆடை வந்து கிளிக் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டு தான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணாலும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி நம்ம லைவாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து ads.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். ads.google.com டைப் பண்ணும்போது இதில் சைன்இன் ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இதில் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கும் ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கூகுள் ஆட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு இதில் விசிபிள் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இதை கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன காட்டும்னா, இந்த பர்டிகுலர் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் அக்கௌண்ட் லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம், கேம்பெயின் லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆட் குரூப் லெவலில் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து கிரியேட் நியூ இருக்கும். ஸோ கிரியேட் நியூ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டா இல்லை iOS அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பாக இருந்துச்சுனாக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை iOS சம்மந்தமான ஆப்பாக இருந்துச்சுனாக்கும் iOS செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஒன்ஸ் இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தால் மட்டும்தான் அது டேரெக்டாக எடுத்து வரும். அப்படின்னா விசிபிள் ஆகாது. ஸோ இந்த இடத்துல என்னோட அப்ளிகேஷன் நேமை டைப் பண்ணுறேன். டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ என்னோட ஆப் நேம் இங்கே டைப் பண்ணும்போது எனக்கு என்னோட ஆப் வந்து இந்த இடத்துல விசிபிள் ஆகிடுச்சு. அதை ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல லிங்க் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிங்க் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கெட் டவுன்லோட் தி ஆப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட்டுங்களா? கெட் டவுன்லோட் தி ஆப்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டெக்ஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 25 கேரக்டர் இருக்கும். ஸோ 25 கேரக்டருக்குள்ளே நீங்கள் இந்த லிங்க் டெஸ்ட்டை கொடுக்கணும். இந்த லிங்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் ஆட்ஸ் வந்து எப்படி வியூ ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இதோட டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒருவேளை நீங்கள் டேப்லெட்டில் மட்டும் தான் காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களாக்கும் இந்த இடத்துல டேப்லெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட மொபைல் அந்த டேப்லெட்டில் காட்டணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இதில் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. ரைட்டுங்களா? நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணலன்னா உங்களோட ஆட் வந்து டேப்லெட் அண்ட் மொபைலில் காட்டப்படும். இல்லை இந்த இடத்துல டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் டேப்லெட் கொடுத்தீங்களாக்கும்
ஒன்லி டேப்லெட்டில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஆட் வந்து காட்டப்படும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஆப் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ட்ராக்கிங் கோட் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இடத்துல ட்ராக்கிங் கோடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ராக்கிங் கோட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் காட்டப்படுது. இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் ஆட் எக்ஸ்டென்ஷன் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸோடு சேர்த்து விசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். இந்த டேட்டில் வந்து பர்டிகுலர் இந்த டைமில் வந்து இந்த பர்டிகுலர் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லா ஆப்ஷனும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கூகுள் ஆடோட சேர்த்து இந்த பர்டிகுலர் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மொபைல் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்குறாங்களோ அவங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணங்களாக்கும் உங்கள்கிட்ட வந்து கூகுள் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கூகுள் ஆட்ஸ் மொபைல் ஆப் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது டவுட் இருந்தோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸ் இருக்கக்கூடிய அனதர் எக்ஸ்டென்ஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.